உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேங்க்ஸ் காவேரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஒரு வார்த்தையில தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பத்தாது. சார், நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் பெருசாலாம் எதுவும் பண்ணல விக்ரம் சார். ஏன் இப்படி சொல்றீங்க காவேரி? நீங்க இப்ப பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? உண்மையிலேயே நீங்க சாதிச்சிட்டீங்க காவேரி. என்ன உங்க திட்டம் கனவுலாம் தூள் தூளா போயிடுச்சா? என் பொண்ணு கிட்ட மோதுனா நீங்க தோத்துதான் போவீங்க. இனிமேலாவது திருந்தறதுக்கு வழிய பாருங்க. தம்பி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நல்ல நேரம் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அவசரப்படாம நிதானமாவே போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. கரெக்ட், விக்கி சொல்றதும் சரிதான். இப்பதான் நம்ம வீட்டுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பொறுமையா போய் எடுத்துட்டு வாங்க. போய் எடுத்துட்டு வாங்க. விஜய், ஆடிட்டர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ. ஆபீஸ் ஓபன் பண்ணியாச்சு. உனக்கு இப்ப சந்தோஷம் தானே ப்ரோ? யா ஷூர்ரா. தம்பி கூப்பிடுங்க. வாங்க. காவேரி வாமா. எல்லாரும் முன்னாடி போங்க போங்க. நீ வா இப்படி. காவேரி, ஏன் நீங்க அங்க தள்ளி நிக்கிறீங்க? நீங்க தான் இங்க முதல் ஆளா நிக்கணும். வாங்க. இல்ல பரவாயில்ல சார். வாங்க காவேரி, இங்க வாங்க. கிட்ட வாங்க. போங்க, இங்க வாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. அம்மா அம்மா, காவேரிக்கு ஸ்டே பண்றதுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. நானா? சீக்கிரமா பண்ணி கொடுங்க, சரியா? நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ப்ரோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ. நீ போ. சரி காவேரி வாங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. அவங்க இங்கே ஸ்டே பண்ணணும், அதனால ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க, சரியா? ப்ரோ, யூ டோன்ட் வரி ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். யா ஷூர்ரா. காவேரி வாங்க. அம்மா, ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. காவேரி, காவேரி, உன்னதாண்டி கூப்பிடுறேன், நில்லடி. நான் உன்னை கூப்பிடுறது காதுல விழலையா உனக்கு? நிக்க மாட்டியா நீ? ஆண்டி, அவளுக்கு ரொம்ப திமிர் ஏறி போச்சு, அதனாலதான் நீங்க கூப்பிட கண்டுக்காம போயிட்டு இருக்கா. ஏய், இப்ப நிக்க போறியா இல்லையா? இல்லையா? என்னடி, நான் கூப்பிட பெரிய இவ மாதிரி போயிட்டே இருக்க? யாரடி நீ? உனக்கும் விக்ரமுக்கும் என்ன தொடர்பு? என்னடி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், முறைச்சுக்கிட்டே இருக்க. உண்மைய சொல்லு, நீ விக்ரம்க்கு பிஏன்னு ஏன் போய் சொன்ன? என்ன, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு இங்க வந்து பிஏ கிஏன்னு புருடா விட்டுட்டு இருக்கியா? இத பாரு, நீ யாரு? திருச்சியில நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உன் அண்ணன் யாரு? உன் அண்ணி யாரு? உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு உன் முழு ஜாதகமும் எனக்கு தெரியும். விக்ரம் திருச்சியில முருகன் பேர்ல இருந்தப்போ நீ அவனை ஒன் சைடா லவ் பண்ணிருக்க. ஆனா அவன் உன்னை திரும்பி கூட பார்க்கல. இப்ப விக்ரம்க்கு ஞாபகம் வந்ததும் அவன் மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவன் இல்ல, சென்னையில பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து விக்ரமோட பிஏன்னு ஒரு பொய்ய சொல்லி அவன் சொத்த ஆட்டைய போட நினைக்கிற. அதான உன் திட்டம்? உன்னோட இந்த ஃப்ராட் திட்டத்தை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ.
என்கிட்ட வச்சுக்காத, அது கனவுலயும் நடக்காது. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ உன் புருஷன் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற மாதிரி நக்கலா பாத்துட்டு இருக்க. என்ன திமிரா? ஆண்டி, இவளுக்கு இப்படியெல்லாம் சொன்ன புரியாது. நாலு அறைய விட்டு வெளியில துரத்துங்க ஆண்டி. இங்க பாரு, உனக்கு நான் 5 நிமிஷம் டைம் தரேன். நீ அதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஏரியாவை விட்டே போயிருக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. ஆமா, ஒழுங்கா வெளியில போயிடு. இல்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியில போக வேண்டியது இருக்கும். என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க, பெரிய மகாராணி மாதிரி நக்கலா சிரிச்சுட்டே இருக்க. உன்ன அம்மாடியோ, என்ன அடி? ஆண்டி, என்ன ஆண்டி இவ என்ன அடிக்கிறா? நீங்க பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க. ஏய், என்னடி ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? இப்போ உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடி. ஏய், கைய விடு. ஏய், விடுறி. கைய விடு. ஏய், கை வலிக்குது. கைய விடுறி. விடு. விடுங்கறல. ஏய், கை வலிக்குதுடி. விடுறி. விடுறீங்கறல. ஏய், ஆண்டி, ஏய், விடு. அம்மா, ஏய், விடுடி. கைய விடுறி. ஏய், அக்கா, கைய விடுறீனா? ஏய், என்ன ஐத்த, உன் மருமகனு கூட பார்க்காம கையெல்லாம் நீளுது. ஐத்தையா, ஒன்னும் புரியல. இனிமே என் பக்கம் உன் கை நீண்டுச்சு, ஐத்தைக்கு சாப்பிட கை இருக்காது. துண்டு துண்டா உடைச்சு போட்டுருவேன். ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? என்னடி சொன்ன? கைய உடைச்சிருவேன்னு சொன்ன. அதுல அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னியே. ஓ, அதுங்களா? ஐத்தன்னு சொன்ன. ஏன் அது உங்க காதுக்கு கேட்கலையா என்ன? ஏய், யாருக்கு யாரடி அத்தை? நான் உனக்கு அத்தையா? பின்ன விக்ரம்க்கு நான் பொண்டாட்டினா எனக்கு நீங்க அத்தை தானே வரும். என்னடி சொன்ன? நீ 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 விக்ரம்க்கு பொண்டாட்டியா? ஐத்த, என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்ன தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ, விக்ரம் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். அவரோட அம்மாவை நான் ஐத்தன்னு கூப்பிடாம வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது சொல்லுங்க? அத்தை, அன்னைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆமா தம்பி, நான் முடிச்சு வச்ச காணிக்க வீண் போகல. அந்த முருகன் என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிட்டான். முருகா, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.